வணக்கம் சொந்தங்களே. நேற்று வரைக்கும் நம்ம எல்லாரோடையும் வாழ்ந்து கொண்ட ஒரு நபர், நம்ம எல்லாரையும் மகிழ்வளித்த ஒரு நபர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. தன்னுடைய நடிப்பு திறமையால், நகைச்சுவை திறமையால் நம்ம எல்லாரையும் மகிழ்வளித்து சிரிக்க வைத்த ஒரு நபர் தான் ராகுல் டிக்கி. நேற்றுக்கு இரவு நடந்த பைக் ஆக்சிடென்ட்டில் அவர் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விட்டு பிரிந்தார் அப்படின்றது தான் உண்மை. ரொம்ப சிறிது காலகட்டத்தில் பயங்கரமா பிரபலமான நபர்களில் இவரும் ஒருத்தர். அவருடைய சிரிப்புக்கும் பின்னாடி ஒரு சோகம் இருக்கிற மாதிரி தான் இவருக்கும் பின்னாடி ஒரு சோகம் இருக்கு. அவர் தந்தை காணவான பிறகு அவங்க அம்மாவுக்கு துணையால் அவங்க அம்மா நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்பொழுது இவருடைய சம்பாதத்துல தான் அவங்க குடும்பமே நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு செருப்பு கடையில ஆரம்பித்து இன்னைக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராமில் பிரபலமாகிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றது ஒரு வீடியோல அவரே சொல்லியிருக்காரு. அதை நம்ம எல்லாரையும் பார்த்திருக்கோம். ஆளை பார்த்த உடனே எடப்பட முடியாது, இவங்க நல்லா ஹாப்பியா இருக்காங்க அப்படின்றது. ஒவ்வொரு சிரிப்புக்கும் பின்னாடி நிறைய சோகங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம ராகுல் டிக்கிக்கும் ஒரு பெரிய 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 கஷ்டங்கள் இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் கடந்து தான் நம்ம எல்லாரையும் நடிப்பு திறமையால், நகைச்சுவை திறமையால் நம்ம எல்லாரையும் மகிழ்வைத்தாருன்னு சொல்லிக்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். நேற்று வரைக்கும் நம்ம கூட சிரிக்க வைத்து தானும் ஹாப்பியா இருந்த ஒரு நபர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அதுக்கு காரணம் அவருடைய அலட்சியம்னு சொல்லிக்கலாம். என்னதான் நம்ம வீலிங் பண்ணி, என்னதான் நம்ம டிரைவிங் நல்லா பண்ணாலும் ஒரு காலம் இருக்கிற மாதிரி யாரொரு காலம் இருக்கிறது இல்லை. இதுதான் அவருடைய உயிர் போறதுக்கு காரணமாகவும் இருந்திருக்கு. ஹெல்மெட் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் அணிந்திருந்தாருன்னா, கண்டிப்பா அது வேர் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம கூட அவர் இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா ஹெல்மெட் என்ற ஒரு விஷயம் அவர் வேர் பண்ணாததுனால எல்லாரையும் விட்டுட்டு, அவங்க குடும்பத்தாரை விட்டுட்டு இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லாம போயிட்டாரு. நீங்க என்னதான் நல்லா டிரைவ் பண்ணாலும் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஹெல்மெட் வேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக இல்லைனாலும் உங்களுடைய செல்ஃப் செக்யூருக்காக, உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்காக கண்டிப்பா ஹெல்மெட் வேர் பண்ணுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்கவுங்க வேலையை ரொம்ப ஃபாஸ்டா பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க. யாரு என்னன்னு பார்க்கறதே இல்லை. நம்ம ஒழுங்கா போனாலும் நம்ம பக்கத்துல வரக்கூடியவங்க ஒழுங்கா வருவாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ நம்மளுடைய எச்சரிக்கையில நம்ம இருந்தா அது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்றது யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க. கண்டிப்பா ஒவ்வொருவரும் ஹெல்மெட் வேர் பண்ணுங்க. நிச்சயமா சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. இந்த மாதிரி விபத்து நடக்காம நம்ம தான் நம்மளை பாதுகாப்பா பார்த்துக்கணும். தயவு செஞ்சு ஹெல்மெட் வேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வேர் ஹெல்மெட். நம்மளுடைய செல்ஃப் செக்யூருக்காக. சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் அவ்வளோ திறமை. லைஃப் ஸ்டார்ட் பண்ணாருன்னு நினைச்சோம். ஆனா ஆரம்ப எழுத்துலேயே முடிவும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நினைச்சாலே மனசு ரொம்ப வலிக்குது. வாழ வேண்டிய வயசுல கண்டிப்பா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க வேண்டாம். கண்டிப்பா இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்காம இருக்கணும்னா ப்ளீஸ் செல்ஃப் செக்யூர் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, அது மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் ஹெல்மெட் வேர் பண்ணுங்க. நன்றி.